என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் பகைவனே நான் உன் காதலி நாவல் பகுதி 13. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். இரவு படுக்கையில் உருண்டு புரண்டு படுத்தும் பிருந்தாவின் விழிகள் துஞ்சவில்லை. சஜன் இறுதியில் பார்த்து சென்ற அந்த பார்வையை அவளால் மறக்கவும் முடியவில்லை. தான் செய்த குற்றம்தான் என்ன? அவள் மனம் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்க அவள் தலையும் விண் விண் என்று வலித்தது. இதையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் தலை வெடித்து சிதறிவிடும் என்று அவளுக்கு தோன்ற செல்லை எடுத்து நேரத்தை பார்த்தாள். அது 2 மணியை காட்டியது. எழுந்து கதவை திறந்து கொண்டு நேராக சஜன் அறைக்கு வந்து விட்டாள். கதவை ஒரு முறைதான் தட்டினாள். தனக்கு தான் தூக்கம் வரவில்லை. தூங்குபவனை ஏன் தொல்லை செய்ய வேண்டும் என்று நினைத்தவள் திரும்பி நடக்க கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டு தலையை திருப்பி பார்த்தாள். வெளியே எட்டி பார்த்த சஜன் பிருந்தாவை கண்டு, நீதான் கதவு தட்டினியா என்று கேட்டான். ஆம் என்று தலையை அசைத்தவள் திரும்பி வந்து அவன் முன் நின்றாள். என்ன நீங்க கல்யாணம் செஞ்சுக்க விரும்பலன்னு சொன்னதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல. ஆனா அதுக்கு காரணம் நான் நினைக்கிற காரணம் இல்லைன்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க என்ன வெறுக்க என்ன காரணம்? என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அதாவது காலேஜ்ல நாம சந்திச்சுக்கிறதுக்கு முன்னாடியே. தெரியும்னா எப்படி தெரியும்? ஒரு ஏளன புன்னகை அவன் இதழில் உதயமானது. அது அவள் மனதை கசக்கி பிடிந்தது. பிருந்தா, உன்னை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உனக்கு விளம்பர படங்கள்ல ஜோடி சேர்ந்து நடிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு நீ சொல்லும் போது அது கூட என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. விளம்பர படங்கள்ல ஜோடி சேர்ந்து நடிக்கிறது தான் உனக்கு பிடிக்கல. ஆனா வாழ்க்கையில சூப்பரா ஜோடி போட்டு நடிக்கிற. ஆனா அதெல்லாம் விரும்பாத ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி காட்டிக்க வேலைக்கு போகும்போது மேக்கப் போட்டு முக அழக மறைச்சுக்கிற. காலேஜ் டேஸ்ல மத்த பசங்களை உன் பக்கம் நெருங்க விடாம இருக்கும் போது உன்னுடைய முக அழக நீ மறைச்சுக்கிட்டு காலேஜ் வரும்போது உன் மேல ஒரு மரியாதை இருந்தது. காதலிக்கிறவனுக்கு மட்டும் உண்மையா இருக்க மத்த பசங்களை நீ நெருங்க விடலன்னு நான் நினைச்சேன். ஆனா எல்லாம் வெறும் நடிப்புன்னு தெரியும் போது உன் மேல இருந்த மதிப்பு சர்றன்னு கீழே இறங்கிடுச்சு. புரியலையா? இல்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சு புரியாத மாதிரி நடிக்கிறியா? சத்தியமா புரியல. நீங்க சொல்றதெல்லாம் புதிரா இருக்கு. கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும். அவன் இதழில் ஒட்டி இருந்த ஏளனம் இன்னும் அதிகமானது. சில பெண்கள் ஒருத்தனை மட்டும் காதலிச்சு அவனை மட்டும் மனசுல சுமந்து கல்யாணத்துக்கு அப்புறமா அவனை உடம்புலயும் மனசுலயும் சுமப்பாங்க. அது புனிதமான காதல். சில பெண்கள் ஒருத்தனை மட்டும் காதலிச்சு அவனுக்கு மனசையும் உடம்பையும் கொடுத்தாலும் அவனையே கல்யாணம் செஞ்சுப்பாங்க. அது கூட அழகான புனிதமான ஒரு காதல் தான். சில பெண்கள் ஒருத்தனை காதலிப்பாங்க, அவனுக்கு மனசையும் உடம்பையும் கொடுப்பாங்க, ஆனா அவனை தூக்கி வீசிட்டு தன்னை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினைச்சு வீட்டுல காட்டுறவனா இல்ல பெரிய பணக்காரன் எவனாவது இழிச்சவாய சிக்குனா அவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆயிடுவாங்க. பெண்கள் இத்தனை ரகம் மட்டும் இல்ல, இன்னும் பல ரகம். மார்புக்கு குறுகே கைகளை கட்டியவள், நீங்க சொன்ன இந்த 3 ரகத்துல நான் எந்த ரகம் என்று கேட்கும் போது அவள் குரலில் கோபம். அவள் இதயம் வேகமாக அடித்துக் கொள்ளும் ஓசை அவன் செவியில் அந்த மயான அமைதியில் மிகவும் துல்லியமாக விழுந்தது. அவன் என்ன சொல்ல போகிறான்? 3வது ரகம் என்று சொல்லிவிடுவானோ? அவள் முகத்தில் பயம் லேசாக எட்டி பார்த்தது. அதை மிகவும் சாமர்த்தியமாக அவன் கண்ணில் படாமல் மறைத்தவள் அவன் பதிலுக்காக செவியை தீட்டி நின்றாள். நீ 3வது ரகம்னு எனக்கு தெரியும்னு உனக்கு தெரியாது. அது என்னோட தப்பில்ல. கடுமையான அவனது வார்த்தையை கேட்டு அவள் இதயம் ஒரு நொடி நின்று போனது. அதை கூட அவன் செவிகள் மிகவும் துல்லியமாக உணர்ந்தன. தொண்டை குடி வறண்டு போக அவள் விழிகள் பனித்தது. அவள் விழிகளில் எட்டி பார்த்த கண்ணீர் அவன் மனதையும் பிசைந்தது. தான் தவறு செய்து விட்டோமோ என்ற எண்ணம் அவன் மனதில் எழாமல் இல்லை. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கிற நீங்க என்னுடைய காதலனையும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்களே? ஆமா. யாரது? சபாபதி, உன்னுடைய அத்தை பையன். அவள் தலை வேகமாக சுற்றியது. தடுமாறியவள் சுவரில் சாய்ந்து நின்றாள். தான் கனவில் கூட எதிர்பார்க்காத பெயர். சபாபதியை அவள் மனதில் கூட நினைத்து பார்க்கவில்லை. அந்த பெயரை அல்லவா கூறுகிறான். இதையெல்லாம் உங்ககிட்ட சொன்னது யாரு? வேற யாரு? சபாபதி தான். அவனை உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க பாத்தீங்க?
நொறுங்கிய இதயத்தோடு அவள் கேட்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என் வாயிலிருந்தே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நீயே ஆசைப்படுற? நான் கேட்டதுக்கு பதில். எனக்கு தூக்கம் வருது பிருந்தா, பிளீஸ். அவளை பார்க்க கூட அவனுக்கு பிடிக்கவில்லை என்று அவளுக்கு தோன்றியது. அவள் தள்ளாடியபடி திரும்பி நடந்தாள். மறுநாள் அவள் அலுவலகம் வரவில்லை. உடல்நிலை சரியில்லை என்று கூறி விடுப்பு எடுத்துக்கொண்டாள். தன்னை எதிர்கொள்ள முடியாமல் விடுப்பு எடுத்துக்கொண்டாள் என்று அவன் தவறாக நினைத்து விட்டான். 2 நாட்கள் அவள் அவன் கண்ணில் கூட படவில்லை. 3வது நாள் நந்தனா முன் வந்து நின்றவள், அக்கா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் அம்மா தம்பியை கூட்டிட்டு வேற எங்கேயாவது போயிடலான்னு நினைக்கிறேன். அதை கேட்டபடி வீட்டிற்குள் வந்த சஞ்சய், பிருந்தா, சஜன் உன்னுடைய மனசை காயப்படுத்தி பேசிட்டதால நீ இங்க இருந்து போக நினைக்கிறது நியாயம்தான். ஆனா அம்மா நிலைமைய பத்தி யோசிச்சு பாத்தியா? இப்ப அவங்க ரொம்ப மோசமா இருக்காங்க. அவங்களால எழுந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. இப்படி ஒரு நிலைமையில அவங்கள உன் கூட எங்களால எப்படி அனுப்ப முடியும்? அவங்கள நினைச்சு நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தே ஆகணும். சரியத்தான். ஆனா சாரி, நான் இனிமே ஆபீஸ் வரல. என்னுடைய பழைய வேலை இப்பவும் எனக்காக காத்திருக்கு. நான் அந்த வேலைக்கே போறேன் அத்தான். இல்ல பிருந்தா, பிளீஸ் அத்தான், என்னை தடுக்காதீங்க. எனக்கு ஆபீஸ் வர பிடிக்கல. ஓகே, உன்னுடைய நிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியும். உன்னை நான் தடுக்கல. தேங்க்யூ அத்தான் என்றவள் அவளது அறைக்கு வந்து படுக்கையில் வீழ்ந்தாள். அவள் விழிகள் நிறைந்து வழிகிறது. இன்று மட்டுமா வழிகிறது? 2 நாட்களாக அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டேதான் இருக்கிறது. அவள் அவளது பழைய மேக்கப்போடு பழைய வேலைக்கு மறுநாள் முதல் செல்ல ஆரம்பித்து விட்டாள். பிருந்தா ஒரு நடைப்பிணமாகி போவது போல் நந்தனா உணர்ந்தாள். ஆம், அவள் நடைப்பிணமாகி விட்டாள். செத்து விடலாம் என்று கூட அவளுக்கு தோன்றியது. அந்த அளவு விரக்தி. அவளது நிலையை கண்டு வருந்திய நந்தனா, நாம பிருந்தாவுக்கு சீக்கிரமா மாப்பிள்ள பார்த்து அவளுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாம், அம்மாவும் அததான் ஆசைப்படுறாங்க என்று சஞ்சயிடம் கூற, உனக்கு முன்னாடியே நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேம்மா. மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன். ஆனா நேத்து தான் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் பிருந்தாவோட விளம்பரத்தை பார்த்துட்டு பிடிச்சு போய் எனக்கு போன் பண்ணி விசாரிச்சான். நான் பிருந்தாவை பத்தி சொன்னேன். அவன் ஜெர்மனில இருக்கான். இன்னும் 2 நாள்ல இந்தியா வருவான். பிருந்தாவை நேர்ல பார்த்து பிடிச்சு போனா அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டான். அவனுக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. பிருந்தாவை அவன் ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவனை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். நான் இத பிருந்தா கிட்ட சொல்லிடவா? வேண்டாம் வேண்டாம். அவன் மனசுல ஏதேதோ வேதனைகள். இத சொன்னா நான் இப்ப கல்யாணத்துக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிடுவா. அவன் வரட்டும். வந்து பிருந்தாவை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா பிருந்தா கிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி நாம பேசுவோம். அதுதான் நல்லது. சரிங்க, நான் இப்ப அவகிட்ட எதையும் சொல்லல. 2 நாட்கள் ஓடிவிட்டது. மாலை பிருந்தா வேலை முடிந்து வரும்போது சஞ்சயோடு ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் அந்த அழகான இளைஞனை கண்டு வேகமாக மாடி ஏறி தன் அறைக்கு சென்று விட்டாள். மேக்கப்போடு மாடி ஏறி செல்லும் பிருந்தாவை பார்த்த அந்த இளைஞன், சஞ்சய், இந்த பொண்ணு இது யாரு என்று கேட்டான். டேய், நீ பார்க்க வந்ததே இந்த பொண்ணதான். என்னடா சொல்ற? அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தாளே, அவளேதான் இது. வேலைக்கு போறாடா. அங்க பசங்களால ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்து இப்படி மேக்கப் போட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வரா. அப்படியா? கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. பிருந்தா அறைக்கு வரும்போது நந்தனா அவள் அறையில் அவளுக்காக காத்திருக்கிறாள். அக்கா, நீ என்ன இங்க? நீ கீழே ஒருத்தரை பார்த்தல? ஆமா, அவர் பேர் அன்பு. ஜெர்மனில இருக்காரு. அவர் உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அக்கா, நீ என்ன சொல்ற? என்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணீங்களா? உன்கிட்ட எதுக்கிட்ட கேட்கணும்? உன் மனசுல யாரும் இல்லைன்னு சொல்லிட்ட. அம்மா இன்னைக்கும் நாளைக்கும் இழுத்துட்டு இருக்காங்க. உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டா இப்ப கல்யாணம் வேண்டான்னு நீ சொல்லிடுவ. அதனாலதான் உன்கிட்ட பெர்மிஷன் எதுவும் கேட்கல. நீ ரெடியாகி கீழே வா. அக்கா, நான் வரல. இங்க பாரு, உன்னை பாக்குறதுக்காகவே ஜெர்மனில இருந்து வந்திருக்காரு. அவரை இன்சல்ட் பண்ணாத. முதல்ல அவர் முன்னாடி வா. அவர் உன்னை பார்த்துட்டு போகட்டும். அதுக்கப்புறமா நீ என்ன பேசுறியோ அதை நான் கேட்கிறேன். அக்கா, நான் எப்படி? பிருந்தா, பிளீஸ். அவள் உடை டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றாள். சில நிமிடங்களில் தயாராகி வந்தவளோடு நந்தனா மாடி இறங்கி வர சஜனும் அவர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறான். பிருத்வியின் விழிகள் பரிதாபமாக பிருந்தாவை பார்க்கிறது. பேசிக் கொண்டிருக்கும் போதும்
சஜனின் விழிகள் அதை கவனிக்கவே செய்தன. பிருந்தாவை அழைத்து வந்து ஒரு இருக்கையில் அமர்த்திய நந்தனா அவள் அருகில் அமர்ந்தாள். தன் அறை வாசலில் ஒரு இருக்கையில் அமர்ந்து அம்மா அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு ஆனந்தம். தன் மகளின் திருமணம் உடனே நடந்துவிடும், அதையும் பார்த்த பிறகு நிம்மதியாக கண்மூடலாம் என்று அவர் மனம் நினைக்கிறது. அன்பு, இதுதான் பிருந்தா. பிருந்தா, இது என்னுடைய ஃப்ரெண்டு அன்பு. உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கான், உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். அன்பு அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போமா. சஞ்சய் கூற, இல்லடா, நாங்க வெளிய தோட்டத்துல நின்று பேசுறோமே. ஓகேடா, சஞ்சய் கூற, பிருந்தா அன்பு இருவரும் எழுந்து கொண்டனர். பிருந்தாவையே இமைக்காமல் பார்த்தான் சஜன். இருவரும் நடந்து தோட்டத்திற்கு சென்றனர். சிறிது நேரத்தில் இருவரும் வீட்டிற்குள் வரும்போது அன்பின் முகத்தில் ஒரு கலவரம். பிருந்தா நேராக மாடி ஏறி சென்று விட்டாள். என்னடா ஆச்சு? சஞ்சயும் பதற்றத்தோடு கேட்டான். டேய், பிருந்தா கல்யாணத்துக்காக தன்னை தயார்படுத்திக்கலன்னு சொல்றாங்க. யோசிக்க டைம் வேணுமா? அவங்க யோசிச்சு ஒரு பதில சொல்லட்டுமே. கடைசி வரைக்கும் வாழ போற வாழ்க்கைய யோசிச்சு முடிவு பண்றதுல தப்பில்ல தானே. நான் பொண்ணு பார்க்க வர்ற விஷயத்த கூட நீங்க அவங்க கிட்ட சொல்லலன்னு சொன்னாங்க. ஏன்னு எனக்கு புரியல. ஆனா எனக்கு பிருந்தாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிடா, நான் கிளம்புறேன். அவங்க எஸ்ன்னு ஒரு பதில சொன்னா எனக்கு உடனே தகவல் கொடு. ஓடி வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன். கண்டிப்பாடா என்று சஞ்சய் கூற அன்பு விடை பெற்றான். அனைத்தையும் கேட்டபடி தன் அறை வாசலில் அமர்ந்திருந்த நந்தனா அம்மாவின் முகம் இருண்டு போனது. அதை கண்ட நந்தனாவுக்கு கோபம் தலைக்கேறியது. வேகமாக மாடி ஏறி வந்தவள் பிருந்தா அறைக்கு வந்தாள். படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருக்கும் பிருந்தாவின் முன்னால் கோபமாக வந்து நின்றவள், ஏய், நீ என்னடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? பாவண்டி அம்மா உன்னுடைய கல்யாணம் நடக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அவங்க முகத்தை போய் பாருடி. அவங்களுடைய முகத்துல இருந்த சந்தோஷம் அப்படியே வத்தி போச்சு. நீ என்ன சுயநலவாதியாடி? அடுத்தவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டியா? கோபமாக கத்தியவளின் தோளில் ஒரு கரம் வந்து பதிந்தது. தலையை திருப்பி பார்த்தாள். சஞ்சய் நிற்கிறான். நந்தனா, நீ அவளை யோசிக்க விடு. என்னங்க யோசிக்கணும்? இவ எதுவும் யோசிக்க வேண்டாம். நான் முடிவு பண்ணிட்டேன். அன்புதான் இவளுக்கு புருஷன். நாளைக்கே அன்புக்கு போன் பண்ணி இவ ஓகே சொல்லிட்டதா சொல்லுங்க. கல்யாண ஏற்பாடுகளையும் பாருங்க. தன் அறையை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்த சஜனின் செவிகளில் நந்தனாவின் கோபமான வார்த்தைகள் வந்து விழுந்தது. பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.